அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கும் எங்கள் பள்ளியின் ஆண்டறிக்கை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்புகள் வரை 437 மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றனர். 30 ஆசிரியர்களும் 2 அலுவலக பணியாளர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரண்டும் பயிற்று மொழியாக பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. நல்ல காற்றோட்டமான வகுப்பறை, சுகாதாரமான குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகளுடன் மாணவர்கள் ஆர்வமாக பயின்று வருகின்றனர். பள்ளியில் உள்ள மன்றங்கள் மற்றும் ஆய்வகங்கள், வானவில் மன்றம், தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கிய மன்றம், நுகர்வோர் மன்றம், ஆற்றல் மன்றம், சாரண சாரணிய மன்றம், தமிழ் கூடல் மற்றும் மகிழ்முற்றம் ஆகியவை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. மாணவர்களின் திறமையை மேம்படுத்துவதற்காக பல போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இயற்பியல், வேதியியல், உயிரியல் மற்றும் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள் போதுமான வசதிகளுடன் செயல்பட்டு வருகிறது. பள்ளி நூலகத்தில் 3000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன. மாணவர்கள் நூலக பாட வேலை நிலையத்தில் பயின்று பயன்பெற்று வருகின்றனர். நடமாடும் நூலகமும் பள்ளிக்கு வருகை தருவதால் அதன் மூலமும் பயன்பெற்று வருகின்றனர். சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, ஆசிரியர் தின விழா, கல்வி வளர்ச்சி நாள், குழந்தைகள் தின விழா, அப்துல் கலாம் பிறந்த நாளான இளைஞர் எழுச்சி நாள், பொங்கல் விழா ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தேர்வு முடிவுகள்: 10ஆம் வகுப்பில் 85%, 11ஆம் வகுப்பில் 82%, 12ஆம் வகுப்பில் 88% பெற்று எம் மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இப்பள்ளியின் சாதனைகள்: 10ஆம் வகுப்பு மாணவி கௌஷிகா அவர்கள் கட்டுரை போட்டி மற்றும் வினாடி வினா போட்டியில் வட்டார அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார். 10ஆம் வகுப்பு மாணவி யுவஸ்ரீ கலை திருவிழாவில் பரதநாட்டிய போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் இடம் பெற்று இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளியில் நடைபெறும் நிகழ்வுகள்: உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இதில் ஆண்டு இறுதியில் வெற்றி பெறும் மாணவர்களை வெளிநாட்டு சுற்றுலாவிற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு சிறார் திரைப்படம் காண்பிக்கப்பட்டு வருகிறது. அதற்கான விமர்சனம் எழுதப்பட்டு மாணவர்கள் வட்டார அளவிலான போட்டிகளில் பங்கு பெற்று வருகின்றனர். SIDP மற்றும் STEM புத்தாக்க மேம்பாட்டு திட்டம் மூலம் நம் பள்ளி மாணவர்களில் 30 மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து சான்றிதழ் பெற்றுள்ளனர். பள்ளியில் போதைப்பொருள் விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டு விழிப்புணர்வு ஊர்வலமும் நடைபெற்றது. சாலை போக்குவரத்து விதிகளை விளக்கும் பொருட்டு போக்குவரத்து துறை சார்பாக பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு விபத்தில்லா பயணம் பற்றி விளக்கப்பட்டது. மாணவர்களிடையே சுகாதார விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அக்டோபர் 15 அன்று உலக கைகழுவும் தினம் கொண்டாடப்பட்டது. தன்னம்பிக்கை வளர்க்கும் விதத்தில் மாணவியருக்கு வாரந்தோறும் தற்காப்பு கலையான கராத்தே கற்பிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களை தயாரிக்கும் இதழான தேன்ஷீட்டு தினமும் உணவு இடைவெளியில் வாசிக்கப்பட்டு வருகிறது. அதன் மூலம் வினாடி வினா போட்டிக்கு மாணவர்களை தயார்படுத்தி வருகிறோம். பள்ளி மேலாண்மை குழு 2024-26ஆம் ஆண்டிற்கான புதிய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பள்ளி மேலாண்மை குழு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு பள்ளியின் பராமரிப்பு மானியத்தின் உதவியால் கழிவறை புனரமைப்பு மேற்கொள்ளப்பட்டது. மின்கம்பம் நடுவதற்கான ஆயத்த பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் போதுமான வகுப்பறைகள் வேண்டி நீர் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், ஒன்றிய குழு தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோரிடம் பள்ளி மேலாண்மை குழு சார்பாக கோரிக்கை வைத்துள்ளனர். நலத்திட்டங்கள்: அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் மாணவர்கள் அனைவருக்கும் முறையாக பெற்று வழங்கப்பட்டு வருகிறது. அனைத்து மாணவர்களுக்கும் விலையில்லா பாட புத்தகம் பெற்று வழங்கப்பட்டு வருகிறது. 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புத்தகப்பை, சுவடிகள், காலணிகள், கணித உபகரண பெட்டி போன்றவை பெற்று வழங்கப்பட்டு வருகிறது. சுவையான சத்துணவு தினமும் முட்டையுடன் வழங்கப்பட்டு வருகிறது. 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை பெற்று வழங்கப்பட்டு வருகிறது. 9 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ப்ரீ மெட்ரிக் கல்வி தொகையும் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகையும் பெற்று வழங்கப்பட்டு வருகிறது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி பெற்று வழங்கப்பட்டுள்ளது. RBSK மூலம் திருவள்ளம் அரசு மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மாணவர்களை பரிசோதனை செய்கின்றனர். வாரந்தோறும் இரும்பு சத்து மாத்திரையும் 6 மாதத்திற்கு ஒரு முறை குடற்புழு நீக்க மாத்திரையும் வழங்கப்படுகின்றன. கண்ணொளி காண்போம் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு கண் கண்ணாடிகள் பெற்று வழங்கப்பட்டு வருகிறது. மாதத்தில் 2 நாட்கள் 100 நாள் பணியாளர்கள் மூலம் பள்ளி வளாகம் சுத்தப்படுத்தப்படுகின்றது. நான் முதல்வன்
கல்வி யாராலும் பறிக்க முடியாத ஒன்று. நம் நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் நம் அரசு பள்ளி மாணவர்கள் நுழைவதே சமூக நீதி என்ற அடிப்படையில் நம் முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டி புத்தகம் வழங்கப்பட்டு 11ஆம் வகுப்பிற்கு புதன்கிழமை என்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வெள்ளிக்கிழமை என்றும் வகுப்புகள் நடத்தப்படுகிறது. உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகம் மூலம் சிறு தேர்வுகளும் நடத்தப்படுகிறது. தற்போது நம் பள்ளியில் இருந்து 3 மாணவர்களுக்கு JEE நீட் நுழைவுத் தேர்வு எழுத பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கான தேர்வு கட்டணம் அரசே செலுத்தி வருகிறது. இவ்வாண்டறிக்கை வாசிக்க அனுமதி தந்த இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.